எத்தனை வருடங்களானாலும் உண்மை வெளியே வந்தே தீரும் என்பதற்கு உதாரணமான அதிர்ச்சிகர செய்திதான் இது. அந்த இளம்பெண் கலா தனது கணவர் மற்றும் தங்களது 1.5 வயது குழந்தையோடு அழகிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென மாயமானார். அது 2009ஆம் ஆண்டு. வேதனையில் துடிதுடித்தவராய் தெரிந்த கணவர் பெண் வேறொரு நபரோடு சென்று விட்டதாக உறுதியாக நம்பிய பெண்ணின் பெற்றோர் மற்றும் சகோதர உறவுகள். ஆனால் 15 வருடத்திற்கு பிறகு தற்போது கணவரின் வீட்டின் செப்டிக் டேங்கில் இருந்து வெளிவந்திருக்கும் திடுக்கிடும் உண்மை. ஒட்டுமொத்த தேசத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும் கேரளா மன்னார் பெண் மாயமான வழக்கில் மீண்டும் வெளிவந்து கொண்டிருக்கும் உண்மைகளும், அந்த பகுதி மக்கள், பெண்ணின் சகோதரர், தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் கூறியிருக்கும் தகவல்கள். ஒரு பெண் மாயமானால் உறவினர்கள் செய்ய தவறக்கூடாதது என்ன? 15 வருடங்களாக அப்பாவி போல நடித்தவரை பார்த்து அடப்பாவி என மக்கள் கூறுவது ஏன்? கேரள மாநிலம் ஆலப்புழா மன்னார் என்ற பகுதியை சேர்ந்தவர் அனில்குமார். இவரது வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளம்பெண் 20 வயதான கலா கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் இருவரும் காதலித்து வந்திருக்கிறார்கள். இக்காதல் விவகாரம் குறித்து அறிந்து கொண்ட இரு வீட்டு குடும்பத்தினரும் அன்று இருவேறு சமூக எதிர்ப்பு காரணமாக காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களாம். ஆனால் அவர்களது காதல் குடும்ப எதிர்ப்புகளை மீறி அவர்களை ஒன்று சேர்த்திருக்கிறது. இருவரும் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை தொடங்கினர். அதற்கு ஆதாரமாக ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்தது. இதற்கிடையே கணவர் அனில்குமார் தென்னாப்பிரிக்காவில் வேலை கிடைக்க பெற்று திரும்பினார். அப்போது கலாவை காணவில்லை என பல இடங்களிலும் தேடினார். மனைவியின் வீடு, பெற்றோர், சகோதரர் உள்ளிட்டோரிடமும் விசாரித்தார். அதே நேரத்தில் கலாவின் சகோதரரின் மனைவி சோபனகுமாரி என்பவருக்கு அந்த அதிர்ச்சி அழைப்பு வந்திருக்கிறது. போனில் பேசிய ஒரு பெண் தான் கலா பேசுவதாகவும், தனக்கு அனில்குமாருடன் வாழ பிடிக்கவில்லை, பாலக்காட்டை சேர்ந்த சூரஜ் என்ற இளைஞரோடு தான் வாழ சென்று விட்டதால் தன்னை தேட வேண்டாம் என கூறினாராம். இந்த தகவலை அறிந்த கலாவின் குடும்பத்தினர் அப்பெண் மீது வெறுப்படைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அனில்குமார் 1.5 வயது கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு வேலைக்கும் சென்று கொண்டு கஷ்டப்படும் நபராய் அவர்களது கண்ணுக்கு பரிதாபமாய் காட்சியளித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து 6 மாதங்களுக்கு பிறகு அனைவருக்கும் தெரிந்தே அனில்குமார் மறுமணமும் செய்து கொண்டார். 2009ஆம் ஆண்டு காணாமல் போன கலா எங்கேயோ வாழ்ந்து வருவதாக அந்த குடும்பத்தினர் நம்பிக்கொண்டிருந்தனர். அவரது பெயரை ரேஷன் கார்டில் இருந்து தற்போது வரை நீக்கவில்லை. சில சமயங்களில் அவரை கேரள மாநிலத்தில் ஆங்காங்கே பார்த்ததாக அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் சில தகவல்களையும் அறிந்தனர். ஆம், இந்த கொலை வழக்கில் உறவினர் ஒருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த ஜூலை 2ஆம் தேதி முதல் ஆலப்புழா மன்னாரில் உள்ள அனில்குமாரின் வீட்டை காவல்துறையினர் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். தடயவியல் துறையினர் தீவிர ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டின் செப்டிக் டேங்கில் இருந்து பெண்ணின் உள்ளாடையில் இருக்கக்கூடிய எலாஸ்டிக், ஹேர் கிளிப், பெண்ணின் ஆடை உள்ளிட்டவற்றின் அழிந்து போன எச்சங்கள், மனித எலும்பு கூடு போன்ற எச்சங்களையும் கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அனில்குமார் இஸ்ரேல் தேசத்திற்கு பணிக்காக சென்று விட்டார். இத்தனை தத்ரூபமாக நாடகமாடியும் குடும்ப உறவுகளையுமே நம்ப வைத்திருந்த நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி கலாவின் கொலை விவகாரம் வெளியே வந்தது என்று பார்ப்போம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு மர்ம கடிதம் வருகிறது. அதில் அனில்குமார், அவரது உறவினர் பிரமோத் உள்ளிட்ட 5 பேர் சேர்ந்து கலாவை கொன்று அனில்குமாரின் வீட்டு செப்டிக் டேங்கில் போட்டுவிட்டனர்
என்ற அதிர்ச்சி தகவல் கிடைக்க அந்த கடிதத்தை அனுப்பியவர் யார் என விசாரித்து நெருங்கிய போது அனில்குமாரின் உறவினர் பிரமோத் என்பவரின் மனைவி ராது என்பது தெரிய வந்தது. ராதுவுக்கும் அவரது கணவர் பிரமோதுக்கும் அண்மை காலமாக குடும்ப உறவில் விரிசல் இருந்து வந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் குறித்து ராதுவிடம் அவரது கணவர் கசிய விட்டிருந்த தகவல்களை குடும்ப பிரச்சனையின் காரணமாக போலீசுக்கு கசிய விட்டிருக்கிறார் மனைவி ராது என்பது இந்த கொலை சம்பவத்தில் முக்கியமான சாட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்தை உறுதிப்படுத்துவதற்காக இன்னும் பல தகவல்களையும் போலீசார் திரட்டி வருகிறார்கள். இஸ்ரேலில் இருக்கும் அனில்குமாரை வரவழைக்கும் முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். விசாரணையின் ஒரு பகுதி தகவலாக அனில்குமாரின் வேறு ஒரு பெண்ணுடனான தொடர்பு காரணமாக அவர் மனைவியை கொலை செய்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜூனு, பிரமோத், சோமன் உள்ளிட்டோரிடம் விசாரித்த போது இறுதியாக அந்த பெண்ணை காரில் அழைத்து சென்று அவரை கொலை செய்து அனில்குமாரோடு சேர்ந்து செப்டிக் டேங்கில் அடைத்து வைத்திருப்பதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த செப்டிக் டேங்கில் சம்பவத்தன்று ரசாயனத்தை கலந்து மனித தடயங்களை அழிக்கும் முயற்சி நடந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் ஆய்வு நடந்து வருகிறது. அதனாலேயே மனித எச்சங்கள் அதற்குள் முழுமையாக கரைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனாலும் இந்த வழக்கில் இதுவரை உறுதியான ஆதாரங்கள் இல்லை. இவ்வழக்கில் கலாவின் உடலும் மீட்கப்படவில்லை. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிபதியிடம் அளிக்கப் போகும் வாக்குமூலத்தை பொறுத்தும் அனில்குமார் உள்ளிட்டோரிடம் நடத்திய விசாரணை குறித்த குற்றப்பத்திரிகையை போலீசார் துல்லிய ஆதாரங்களை திரட்டி சமர்ப்பிக்கும் பட்சத்தில் கலா என்ன ஆனார் என்பது முழுமையாக தெரிய வரும். சுமார் 15 வருடத்திற்கு முன்பு கலா மாயமான வழக்கில் செப்டிக் டேங்கில் இருந்து எடுக்கப்பட்ட எச்சங்கள் கலாவின் குடும்பத்தினர் உள்ளிட்டோரிடம் எடுக்கப்படும் DNA பரிசோதனைக்கும் அனுப்பப்பட இதன் விசாரணை நீண்டு கொண்டே இருக்கிறது.